வணக்கம் வணக்கம். உங்கள் காந்தி வாழ்க நலம் யூடியூப் சேனல். கைலாய வாத்தியம் நிஜமாவங்க. இன்றைக்கி இளைஞர்கள் சிவன் மேலே அன்பு கொண்டு கைலாய வாத்தியம் நிறைய கற்றுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் கற்றுக்குறாங்க. இப்போ கூட நம்ம தேர்த்துறை கிராமத்தில் இருக்கோம். அங்கே ஒரு நபர் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அந்த ஊர் மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப விசேஷம். ரெண்டாவது இந்த சிவன் காதில் அந்த தேன் பாயிற மாதிரி அந்த இசை இருக்கு பாருங்க. இந்த வாசிக்கிறது பசங்க ஒவ்வொருத்தரும் அந்த உணர்வுபூர்வமாக அவங்க அந்த வாசிக்கிறது இந்த கைலாயத்துக்கு கேட்குற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த இடத்துல இந்த தேர்த்துறை கிராமத்தில் ஒரு நபர் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பதிவு தான் பார்க்குறோம். அவங்ககிட்ட ஒரு அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கோம். இங்கே வாசிக்கிறாங்க, பார்ப்போம்.
கைலாய வாத்தியம் வாசித்தாங்க, பார்த்தோம். என்ன அருமையாக இருக்கும் கேட்டிருப்பீங்க. ஆனால் அதுக்கு ஒரு குருன்னு ஒருத்தங்க இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு சின்ன அவங்கள பேர் என்ன, எத்தனை வருஷமாக அதில் இருக்காங்க என்னன்னு கேட்டுக்குவோம். ஐயா வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் அண்ணாமலை. அண்ணாமலை. எத்தனை வருஷமாக சிவவாத்திய குழுவில் இருக்கீங்க, வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு 9 வருஷமாக இந்த சிவவாத்தியத்தில் இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்ச வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் எல்லா ஊர்லேயும் கோயிலுடைய வளர்ச்சிக்கு மெயினாக சிவத்தண்டு மூலமாக தான் நம்ம கோயிலுடைய வளர்ச்சி வந்து எல்லா கோயிலையும் பாதுகாத்துட்டு வரோம். அது முக்கிய காரணமாக பசங்களாம் எல்லாமே இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பசங்களை வந்து ஃபோன்லேருந்து மீட்டெடுக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் இந்தமாரி ஒரு சில பசங்கள் மூலயமா இந்த வாத்தியத்தை தொண்டு அது மூலயமா கோயிலில் அந்தந்த ஊரில் இருக்கிற பசங்க அந்தந்த ஊரில் இருக்கிற கோயிலை வளர்ச்சிக்கு மெயினாக வாத்தியத்தோட மட்டும் இல்லாமல் உழவார பணியிலேருந்து கோயிலில் எல்லா அன்றாட நிகழ்ச்சிக்கு மட்டும் எல்லாருடைய விசேஷத்துங்களுக்கும் இப்போ வர காலகட்டங்களில் இளைஞர்கள் என்ற பசங்க கையில் தான் இருக்குது. அவங்களுக்கு முக்கிய தொண்டாக இது வந்து தெரிஞ்சதுக்கு மட்டும் இல்லாமல் நல்லொழுக்கங்களோட 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார இதில் எல்லா ஊர்லேயும் இது நமக்கு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற எவ்வளோ ஊர் இருந்தாலுமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். இதில் முக்கியமாக நிறைய ஊர் கற்றுட்ருக்காங்க. அப்படி இப்போது தேத்தரையில் வந்து ஒரு 10 பேர் முதல்ல ஆரம்பித்தாங்க. இப்போ அவங்களுடைய கோயிலுடைய முக்கியமான விசேஷ காலங்களெல்லாம் இதேமாரி அவங்களே பண்ணிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்க 10 பேர் இல்லாமல் அவங்க இன்னும் ஒரு வரும் காலகட்டங்களில் பெரிய டீமாக ஆகி அவங்க ஒரு 10 ஊருக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதன் மூலிமா ஊருடைய வளர்ச்சி மட்டும் இல்லாமல் கோயிலில் நடக்கிற எல்லா இதுக்கும் அவங்களே பார்த்துப்பாங்க. கோயிலுடைய இதில் வந்து எல்லாமே அவங்க பார்த்துக்கிறதுக்கு இது முக்கிய இதாக இருக்குது. எந்தெந்த கோயிலில் வாசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது வந்து மெயினாக வந்து சிவவாத்தியம்ன்றது சிவன் கோயிலில் மட்டும்தான் நம்ம வாசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சது வந்து முன்னோர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு, அதையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சிவன் கோயிலுக்கு மட்டும்தான் இப்போ சிவன் கோயிலில் வாசிக்கிறீங்க. சுற்று வட்டாரத்தில் எந்தெந்த சிவன் கோயில், பழமையான சிவன் கோயிலில் வாசிக்கிறீங்க? நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்ம எல்லா சிவன் கோயிலும் முக்கால்வாசி ஏரியாவை இப்போ நம்ம எல்லா இடத்தையுமே கடந்துட்டோம். நம்ம பெருநகரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் ஆரம்பித்து திருச்செந்தூர் வரைக்கும் நம்ம இருக்கிற லைனில் இருக்கிற நம்ம முக்கால்வாசி சிவன் கோயில், காஞ்சிபுரம் கச்சிபேஸ்வரர் கோயில், ஏகாம்பரநாதர் கோயில், எல்லா கோயிலையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். தொண்டாவே பண்ணிகிட்ருக்கோம். இதில் வர எந்த வருமானத்துக்கும் நம்ம அவங்கவுங்க ஒரு பைசாவை யாரும் எடுத்துகிட்டு போயிட்டு இல்லை. இதில் வர வந்து போகிற செலவை வந்து நம்ம கோயில் இருக்கிற இது மின் கட்டணத்துக்காகவோ, கோயில் அன்றாட பராமரிப்பு செலவு, தீப எண்ணெய் ஆகட்டுமோ, கோயிலில் அன்றாட நடைபெற விசேஷங்களுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருளுக்கு மட்டுமே இதை செலவு பண்ணிகிட்ருக்கோம். இதுலேருந்து ₹1 யாரும் வீட்டுக்கு எடுத்து போகிறது இல்லாமல் வர இதில் வர சின்ன சின்ன வரவுகளை கோயிலுக்கு எதாவது பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றும். அதனால் நம்மளுடைய இந்த பாதிப்பு வந்து இன்னமும் மேலும் வளர்ச்சி அடையுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அவங்க சொல்லும் போதே பாருங்கள், நமக்கு உடம்பே ஒரு மாதிரியாக இருக்குது. கண்டிப்பாக அதெல்லாம் ஒரு மனப்பூர்வமாக செய்கிறது சிவன் அப்படின்னும் போதே ஒரு சக்தி நம்மக்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவங்க உணர்வுபூர்வமாக அதில் ஒரு 10 காசு கூட இருக்கிறது. அந்த வருமானத்துலேயும் அவங்களுக்கு என்ன தேவையோ வாத்தியமோ அந்த கோயிலுக்கு தேவையானது செய்கிறாங்க. ஐயாவோட விலாசம் தொலைபேசி எண்ணை பதிவிடுறேன். நீங்கள் வேணுன்றவங்க அவங்கள தொடர்பு கொண்டு கற்றுக்கலாம். இளைஞர்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறவங்க ஆர்வம் உள்ளவர்கள் இவங்ககிட்ட கற்றுக்கலாம். கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மகிழ்ச்சி. வாழ்க நலம் யூடியூப் சேனல் ஃபோட்டோ காந்தி.